180 மாணவர்களை கொண்ட ஆதி திராவிட நல தொடக்கப்பள்ளி ஒரே ஒரு ஆசிரியரை கொண்டு இயங்கி வருவதால் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மாணவர்கள் கல்வி கற்க முடியாமல் அவதியுறுகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருநாவலூர் ஒன்றியத்தில் உள்ளது சேந்தமங்கலம் கிராமம். சுமார் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் இந்த ஊரில் உள்ள ஆதி திராவிடர் நல தொடக்கப்பள்ளி ஒரே ஒரு ஆசிரியரை கொண்டு இயங்கி வருகிறது. அந்த ஒரு ஆசிரியர் 5ஆம் வகுப்புக்கு மட்டுமே பாடம் நடத்துவதால் மற்ற வகுப்பு மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக பெற்றோர்கள் கூறுகின்றனர். 150-180 பசங்க படிக்குது சார். 5 வருஷமா ஒரே வாத்தியார் தான் இருக்காரு. என்ன நாங்களும் யார்கிட்டயே போய் பார்த்துருக்கோம், கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், தாசில்தார்கிட்ட கொடுத்துருக்கோம், எல்லார்ட்டையுமே கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல சார். எங்களால் போய் கான்வென்ட்ல போய் படிக்கலானாலும் படிக்கிறது அந்த மாதிரி வசதி இல்லை. பசங்க படிக்கலன்னு சொல்ல நாங்களும் எவ்வளோ தர கேட்டுட்டு இருக்கோம். வாத்தியார் என்ன சொல்றாரு, சார் ஒரே பசங்க நான் 150 பசங்களுக்கு நான் ஒரே ஆள் பாடம் எடுக்கிறேன் சார், நான் எப்படி படிக்குதுன்னு கேட்குறாரு. பசங்க 5ஆவது பசங்க மட்டும் தான் படிக்கிறாங்க. 1ஆவதுலேருந்து பசங்க எல்லாம் சுற்றிட்டு தான் இருக்குங்க. இங்கே பக்கத்தில் ஓடை இருக்குது, அந்த ஓடையில தான் போய் வரைக்கும் பசங்க விளையாட்டு இருக்குது. எந்த பாதுகாப்பும் இன்றி முட்செடிகளுக்கு மத்தியில் பள்ளி கட்டிடம் அமைந்துள்ளது. இதனால் பாம்புகள் உள்ளிட்ட விஷ ஜந்துகள் வகுப்பறைகளுக்கு வருவதும் வாடிக்கையாகிவிட்டது. இதன் காரணமாக பள்ளி செல்லும் குழந்தைகளின் உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை எனவும் புகார் எழுந்துள்ளது. பழைய ஸ்கூல் எல்லாம் அங்க இருந்துச்சு, இப்ப புதிய ஸ்கூல் போட்டாங்க. முள்ளி செடி போதாரு அதெல்லாம் இருக்குது. பக்கத்துல ஸ்கூல் கட்டிக்கிறாங்க. அதுக்காக பூச்சி பாம்பு பள்ளி எல்லாமே ஸ்கூலுக்கு வருது. பசங்க எல்லாம் வந்து படிக்கிறத விட்டுட்டு அதாவது அங்க சுத்தின்னு போய்க்கணும் இப்படி எல்லாம் இருக்குது. இப்படியே இருந்தா இந்த பசங்களுடைய எதிர்காலம் இதோட அழிஞ்சு போயிடும் போது இருக்குது. உடனடியாக இதுக்கு அரசு எதனா ஒரு முயற்சி எடுத்து நல்ல ஒரு வாத்தியாருங்க அனுப்பிச்சு வச்சா இது ரொம்ப நல்லா இருக்கும். ஆதி திராவிடர் நல தொடக்கப்பள்ளியின் இந்த அவல நிலை குறித்து ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரி கௌரியிடம் கேட்டபோது, இந்த பகுதியில் இதேபோன்று 5 பள்ளிகள் ஒரே ஒரு ஆசிரியரை கொண்டு இயங்கி வருவதாக கூறினார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர், ஆதி திராவிடர் நல செயலாளர் ஆகியோருக்கு தெரிவித்துவிட்டதாகவும் இதுகுறித்து அரசுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜோதி நரசிம்மனுடன் வாசிராஜா மற்றும் கார்த்திகேயன்.